ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கடப்பா. இது கும்பகோணம், தஞ்சாவூர் அங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பு, அதை நல்லா கழுவி ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். இந்த பாசிப்பருப்போடு சேர்த்து ஒரு 2 உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. ஒரு 1.5 கப்பு தண்ணி விட்டு, மூழ்கிற அளவு தண்ணி விட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் வச்சு நல்லா குழைவாக வேக வச்சு இதை எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம கடப்பா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மண் சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு 4 துண்டு பட்டை, 2 ஸ்டார் அனீஸ், 2 கிராம்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது மண் சட்டியில் தான் பண்ணணுங்கிறது இல்லை, கடாயிலையும் பண்ணலாம். எனக்கு மண் சட்டியில் பண்ணால் பிடிக்கும், அதனால் நான் அதில் பண்ணுறேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 15 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும், இல்லை உங்களுக்கு பெரிய வெங்காயம் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஒரு 15 கருவேப்பிலை இலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அதில் ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி நான் சேர்த்துக்கிறேன். இது காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் தான் இதில் சேர்ப்போம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். இது பேஸ்ட்டாக சேர்க்குறதோட இந்த மாதிரி இஞ்சியையும் பூண்டையும் நசுக்கி நம்ம போட்டோன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஊருங்கள்லாம் இந்த மாதிரி நசுக்கி தான் போடுவாங்க, ரொம்ப நைஸாலாம் அரைச்சி போட மாட்டாங்க. இப்போ இதில் நான் ஒரு 2 தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா தக்காளி குழையிற மாதிரி நம்ம இதை வேக விடணும். நல்லா இதை வதக்கிக்கலாம். இதோட ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா உப்பு சேர்த்தா எப்போவுமே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம் தக்காளி. இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்குள்ளேயும் இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 மூடி தேங்காய், அதோட 2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 7 முந்திரி, அதுக்கப்புறம் ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்து நைஸாக அரைச்சி இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி நல்லா வெந்திருக்கு. இந்த கரண்டியாலே கொஞ்சம் அப்படி நம்ம மசிச்சு விட்டுறலாம். பாருங்க, நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய், முந்திரி, ஒரு 4 சின்ன வெங்காயம், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் சேர்த்து கொஞ்சம் அந்த பாத்திரத்தையே கழுவி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு கப் தண்ணி வரும் இதில். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு அந்த தேங்காய் பச்சை வாசனை போக கொஞ்சம் கொதிக்க விட்டுறலாம். ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாசிப்பருப்பும் உருளைக்கிழங்கும் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். இது வந்து ஒரு பாசிப்பருப்பு சாம்பார், குருமா ரெண்டும் மிக்ஸ்டு ஒரு ரெசிபி. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் வரும்ல, அந்த ஒரு ரெசிபி தான் இது கடப்பா. இப்போ இதை இந்த குக்கரை கழுவி கொஞ்சம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காலாம் இருக்காதுங்க, கொஞ்சம் ஓரளவு ஊற்றி சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். கலரும் கடப்பாவை பொறுத்த வரைக்கும் கலரும் நல்ல எல்லோயிஷ் கலரில் வரணும். பாருங்க, நான் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருந்தேன். நல்லா கொதிக்குது பாருங்கள். இதில் நான் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன். இது வேண்டாம் அப்படிங்கிறவங்க விட்டுறலாம். ஏன்னா சில பேர் தக்காளி வந்து புளிப்பே போதும் அப்படின்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு இதை விட்டுறலாம். புளிப்பு கொஞ்சம் தேவைப்பட்டவங்க எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு கடப்பா. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப அருமையான
காம்பினேஷன் இந்த கடப்பா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மோஸ்ட்லி வீட்டில் வந்து கெஸ்ட் வந்தாங்கன்னா இதை செய்வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.